டாக்டர், இன்றைக்கி நான் நிறைய ஸ்கூல்ஸுக்கு போய் நிறைய ப்ரோக்ராம் செய்யல அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து சிறுவர்கள் கல்வி சார்ந்த விடயங்களில் வந்து நிறைய சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இப்போ ஒரு பாரதூரமான பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து பிள்ளைகளுக்கு அடிக்ஷன் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. அது நாங்கள் போதை எண்ணம் கதைக்கலாம், இல்லது தொலைபேசி சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஓவர் அக்ரெசிவாக ஒரு விஷயத்தை செயற்பட்டு கொண்டிருக்கணும். என்ன காரணத்தால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த அடிக்ஷன் என்ற விஷயம் வந்து வருது? இப்போ பொதுவாக பிள்ளைகள் என்று பார்ப்போம் என்றால் அவர்கள் முன்பு இருந்த இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முந்தைய இந்த பிள்ளைகளோடு ஒப்பிடும் பொழுது அவர்கள் வேறு நெருக்கடிக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆக்சுவலி நீங்கள் அதை ஒரு கிரைசிஸ் என்று சொல்லலாம். அப்போ அது ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எடுத்து படிக்கிற இந்த ஒரு காலம் உண்மையிலே ஒரு குழந்தைமை, ஒரு சைல்ட்ஹுட்டுன்ற ஒரு உன்னத பருவம். இப்போ அந்த சைல்ட்ஹுட்டுன்ற உன்னத பருவத்தில் அவர்கள் முக்கியமாக கிரைசிஸில் இருக்கிறார்கள். அதை நெருக்கடின்னு சொல்லுவோம். முன்னொரு காலத்திலேயும் இந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த காலத்தில் அந்த நெருக்கடியை தருகின்ற தாக்கத்துக்கும் அதை எதிர்கொள்கின்ற உங்களோட வளத்துக்கு முடியாத சமநிலை குறைவு சரியான குறைவாக இருந்தது. ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் இருந்தது அதை ஒரு கவுண்டர் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ரிசோர்ஸ் புவர் ஏன்னாண்டா பிள்ளைகளை பெற்றோரும் புரிந்து கொள்ளாமல் அல்லது அவர்களும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து கொண்டு டீச்சர்ஸும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த இம்பேலன்ஸ் கூட, அதான் அவர்கள் கிரைசிஸில் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் செய்கிற மிக முக்கியமான விஷயம், தண்டை பிள்ளை வந்து நல்ல ஹாப்பியாக உற்சாகமாக இருக்குது, தனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தந்து கொண்டிருக்கணும்னு நினைக்கிறதும் வந்து நிப்பாட்டணும். ஏன்னா பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களோட வைத்தியசாலையிலேருந்து இவ்வளோ கால அனுபவத்தில் இப்படி ஒரு காலம் பிள்ளைகள் இவ்வளவு நெருக்கடிக்கு உட்பட்டதாக நான் அவதானிக்கல. அது காரணம் என்ன, பெற்றோரும் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறார்கள் ஒழிய அவர்களுடைய தாங்குதிறனை வளர்த்து அவருக்குரிய சப்போர்ட்டாக இருக்கிறது குறைஞ்சு கொண்டு போகிறது தான் இது காரணம். அதனால் அவர்கள் நெருக்கடி உள்ளால் அவர்கள் 2 விதமாக இந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறார்கள். பொதுவாக பெண் பிள்ளைகள் தங்களுடைய பிரச்சனைகளை இன்டர்னலைஸ் பண்ணினோம், அதாவது தங்களுக்குள்ளே வாங்கி கொண்டு ஒரு குற்ற உணர்வு, மனச்சோர்வு அப்படியான விஷயங்களால் பாதிக்கப்பட்டு தான் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம மனச்சோர்வுக்கு உட்படுவார்கள், கையில் சின்ன காயத்தை வெட்டுவார்கள். அப்படி இந்த பாய்ஸ் வந்து எக்ஸ்டர்னலைஸ் பண்ணினோம், வெளிப்படுத்துது. அப்போ அக்ரெசிவாக அந்த ஃபோனை உடைக்கிறது, அதை எறிகிறது அல்லது போதை பாவிக்கணும், இப்படியான ஒரு எக்ஸ்டர்னலைசேஷன் சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ அது ரெண்டும் அந்த கேரக்டரிஸ்டிக்காக 100% இல்லாலும் இன்டர்னலைசேஷன் அண்ட் எக்ஸ்டர்னலைசேஷன். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவர்கள் வெளிப்படுத்துறது தான் நீங்கள் சொல்கிற பல விடயங்கள் அமைந்து காணப்படுகின்றன.